ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் லைவில் போச்சு. அதாவது அர்ச்சனா BB7ஓட ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் டைட்டில் வின்னர், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லாமே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா பிரதீப் எவிக்ஷன் ஆகும்போது இவங்க கரெக்டாக உள்ளே வராங்க. பிரதீப்பை வந்துட்டு வெளியே போன விஷயங்களை வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியாத மக்கள் என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்போது பிரதீப்க்கு நான் குரல் கொடுக்குறேன்னு ஒரு விஷயத்தை பண்ணாங்க. டப்புன்னு எல்லாரும் அவங்க பக்கம் சாஞ்சாங்க. அதே மாதிரி உள்ளே இருக்கிற புள்ளி கேங் இவங்களை வந்து தாக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே இவங்க நினச்சதில் எங்கெங்கேயோ போயிடு கடைசியில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வின் பண்ணாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்து ஒருத்தர் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண முடியும் அப்படின்னு செஞ்சு காமிச்சவங்க இவங்க தான். ஸோ அவங்க இன்றைக்கி வந்து உள்ளே சூப்பராக வந்தாங்க. வந்து நிறைய சம்பவங்கள் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதேமாரி அருண் அர்ச்சனா 2 பேரோட அந்த பேர் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதேமாரி கடைசியாக போகும்போது ஒரு சூப்பரான விஷயம் பண்ணாங்க. என்னென்னா பேச்சு திறமை வேறு மாதிரி. நம்ம அர்ச்சனாவுக்கு சூப்பராக பேசுவாங்க. அவங்களுக்கு சொல்லியே தரணும், அவ்வளோ அழகாக பேசுவாங்க. என்ன சொன்னாங்கன்னா சூப்பராக நான் இந்த வீட்டில் இருக்கும்போது நான் என்னவா இருக்கணும், வெளியில் போய் என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மைண்டில் திங்க் பண்ணிவிட்டு அதை பற்றி சொல்லிக்கிட்டு வெளிப்படையாக சொல்லிகிட்டே இருந்தேன். அது வந்து பிரபஞ்சத்துக்கு போய் கரெக்டாக அது வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்மளுக்கு கொடுக்கும். எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக கொடுத்துச்சு. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு வெளிப்படையாக எல்லாத்தையுமே சொல்லுங்கள், சொன்னால் தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு அறிவுரை கொடுத்தாங்க. சூப்பரான ஒரு விஷயம். இதனால தான் நம்ம எல்லாருமே அந்த டைட்டிலுக்கு இவங்க தான் பொருத்தமானவங்கன்னு நம்ம சொல்கிறோம். என்னென்னா இதை வந்து ஆரி ப்ரோவும் சொன்னார். என்னென்னா வெளியில் வந்துட்டு யாருமே அந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் வரும். அதே மாதிரி ஏதாவது ஒரு மூலையில் கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க ட்ரூவான ஒரு அன்பை கொடுத்துருப்பாங்க. அந்த அன்பு அப்படியே வந்து போலியாக மாறிடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்க. மற்றபடி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எப்படி வேணாலும் ஜாலியாக இருங்க, என்ன வேணாலும் டாஸ்க் விளையாடுங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் வெளியில் வந்து பண்ணிடாதீங்க. நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணுங்கள். எங்களோட கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரணும். நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இது பண்ணணும். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க. அப்படி இப்படி நிறைய பேசி சூப்பராக ஒரு பாட்டு வரும். ஏன்னா அர்ச்சனாவுக்கு வந்து அவ்வளோ அழகான ஒரு குரல், அந்த ஹை ஸ்பீச்சில் வேறு மாதிரி இருக்கும். அவங்களும் நம்ம ஜெஃப்ரியும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டு பாடினாங்க அருணுக்காகவே. செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. எனக்குலாம் அர்ச்சனாவோட அந்த சிங்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க உள்ளே வந்து ஏதாவது ஒரு ரணகலம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சூப்பராகவே அவங்களுடைய அந்த விஷயத்தை அப்படியே கரெக்டாக அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் அர்ச்சனாவோட அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி நம்மளாம் கொஞ்சம் பயந்தோம். ஏன்னா உள்ளே வந்து இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்கன்னு அப்படிலாம் இல்லை. நல்லாவே கரெக்டாக வந்து ஒரு மெச்சூரிட்டியாக அவங்க என்ன பண்ணாங்களோ அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் அர்ச்சனா ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.